நமது திருச்சி மாவட்ட எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நலச்சங்கத்தில் பயணிக்கக்கூடிய பயனாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சங்கம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்க வெற்றி வந்து நம்மளுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட சங்கம். ஸோ சங்கம்னாலே எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னாக்க 10 பேர் சேர்ந்தா வந்து ஒரு சங்கம் உருவாயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்மளுடைய சங்கம் அப்படின்றது வெறுமன வார்த்தைகள் கிடையாது. ஏன்னா ஒரு சொல்லுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஒரு வேல்யூன்னா அதுக்கு ஒரு மதிப்புன்னு சொல்லுவாங்க. அதே போல் செயலுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ நம்மளுடைய சங்கத்தில் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே வந்து படைப்புன்னு சொல்ல முடியும். ஒரு படைப்பு வந்து எப்படி நடக்கும்? படைப்பாளி இல்லாமல் படைப்புன்றது உருவாகாது. கரெக்டுங்களா? அப்போது படைப்பு நல்ல முறையில் உருவாகுதுன்னா அந்த படைக்கக்கூடிய படைப்பாளிகளும் நல்ல ஒரு செயல்களை செஞ்சால் மட்டும்தான் அந்த சங்கம் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மதிப்பிட முடியாத ஒரு வேல்யூவாக வந்து மாறும். ஸோ நம்மளுடைய டெமோவா சங்கம் உருவான பிறகு நிறைய எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கோம். விடுதலைனா எதில் விடுதலை கொடுத்துருக்கோம்? ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னாக்க ரேட்டு டிஃப்ரெண்ட்டு. 750 ரூபாய்க்கு ஆரம்பித்த ரேட்டு 900 ரூபான்னு சொல்லும்போது என்னாச்சு, பழைய ரேட்டுலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடச்சிது. அப்போ சந்தோஷம் இருந்துச்சா? அதுக்கப்புறம் 900 ரூபாய்க்கு ஆன பிறகு 1200 அறிவித்தோம். ஸோ சாத்தியமே இல்லைன்னாங்க. சாத்தியம் இல்லாத விஷயங்கள் அத்தனை நம்மளால் சாத்தியப்படுத்த முடிஞ்சுதா? அப்புறம் 1200 1300 அறிவித்தோம். இப்போ 1500 ரூபா வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்போ இல்லை, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு வந்து விடுதலை கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதே போல தான் சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்களும் இன்னைக்கு ஃபினான்ஸ் ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப ரீதியாக பயங்கர ஸ்ட்ரகிளில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அத்தனை எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்களும் இன்னைக்கு குடும்பத்தை அழிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் தான். ஸோ கடன் வந்து நம்மளால வந்து கண்டிப்பாக வந்து கட்ட முடியும். அந்த கட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கு. இப்படி தான் நீங்கள் வசூலிக்கணும், இப்படி தான் நீங்கள் முறையாக வந்து உரிமையாளர்கள்ட்ட போய் நீங்கள் வசூல் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, ஒரு கால பீரியட் இருக்குது. அதுக்கு மேலேயும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து இல்லீகல் சம்மந்தப்பட்டு நிறையா விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இல்லீகலை உடைச்சிரிஞ்சு லீகலாக ஒரு ப்ராசஸில் நீங்கள் வாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க நாங்கள் இப்போ சங்கமாக அமைஞ்சிருக்கிறோம். ஒரு தலைவன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுவாங்க. ஆனால் அந்த தலைவர்களுக்கு தகுந்தாப்பில் அந்த அணிகள் ரெடி ஆகிறதுக்கு தான் கஷ்டமாகும். அதுக்கு வந்து லேட்டான காலங்கள் தேவைப்படும். ஸோ தலைவர்கள் வந்து நம்ம டெமோவா சங்கத்தில் இன்றைக்கி வந்து உருவாகியிருக்காங்க அப்படின்னாக்க கருணை உள்ளம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி டெமோவா சங்கம் இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்தில் நம்மளுடைய சங்கம் வந்து எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கு, எப்படி கையாண்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட பேசுகிறதுக்காக நம்ம திருச்சி மாவட்ட எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் நலச்சங்கத்தின் தலைவர் மஞ்சுநாத் அவர்களும், நம்மளுடைய ஏர்போர்ட் பகுதியை சேர்ந்த பிலால் எர்த் மூவர்ஸ் போர்வெல் நம்முடைய மூத்த சகோதரர் அவர்களும் 2 பேரும் அமைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஃபினான்ஸ் பிரச்சனையை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அழகாக வந்து பேசுவாங்க.